தேவனுக்கு முற்பட்டதான காலம் என்று சொல்லி ஒன்று கிடையாது. ஏனென்றால் காலத்தையே உண்டாக்கினவர் அவர்தான். ஹல்லேலூயா. காலத்தை உண்டாக்கினவர் அவர். அவருக்கு முன்பு ஒரு காலம் என்று சொல்லி கிடையாது. நீங்க புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இது வந்து புரிந்து கொள்றதுக்கு கடினமான காரியம். காரணம் என்ன ஆச்சுன்னா, we are time bound people. அதாவது நேரத்தோடு கூட சம்பந்தப்படுத்தப்பட்டவர்கள் அல்லது நேரத்தோடு கூட இணைக்கப்பட்டவர்கள். அப்படிதானே? நாம நினைச்சாலும் நினைக்கலனாலும் காலம் ஓடிக்கிட்டே இருக்கும்ல. அப்ப நாம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காலத்தோடு கூட சம்பந்தப்படுத்தப்பட்டவர்கள் அல்லது இணைக்கப்பட்டவர்கள். நாம் மாத்திரம் கிடையாது, எல்லா சிருஷ்டிப்புமே உண்டானது சகலமும், உண்டாக்கப்பட்ட சகலமும் காலத்தோடு இணைக்கப்பட்டதாய் காணப்படுது. பூமிக்கு ஒரு தொடக்கம் உண்டு, அப்படிதானே? அதுக்கு ஒரு முடிவு உண்டு. முடிவை பத்தி உங்களுக்கு தெரியலனாலும் தொடக்கம் என்பது சகலவற்றிற்கும் உண்டு. யாரை தவிர? இந்த தேவனை தவிர. அப்ப இவருக்கு காலம் என்பது கிடையாது. நம்மளும் காலத்துக்கு உட்பட்டவர்கள். காலம் இல்லாதபடி நம்மளால பேசவே முடியாது. இன்னைக்கு பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் கொண்டான உடனே என்ன, எத்தனை வயசாகுது, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண, இப்படிதான் நம்ம கேட்போம். அப்ப எதை பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இது என்னைக்கு ஆரம்பமாச்சு, இதனுடைய தொடக்கம் என்ன, இப்படி ஆராய்ந்து பார்ப்பது நம்முடைய பழக்கமாய் காணப்படுது. அது தவறல்ல. நாம காலத்துக்கு உட்பட்டவர். தேவனோ காலத்துக்கு உட்பட்டவர்ல. இந்த காலத்தை உண்டாக்கணும். புரியுறது கஷ்டம் இல்ல. சில வார்த்தைகள் புரிவதற்கு மிகவும் கடினமான வார்த்தைகள். அப்படிதான் காலத்துக்கு உட்பட்டதான நமக்கு உடனே என்ன பண்ணுவோம், தேவனுக்கு என்ன வயசு இருக்கும், எல்லாத்தையும் உண்டாக்குற முன்னாடி எத்தனை வருஷம் அவரு, வருஷம்ன்ற கணக்கே அவருக்கு வராது. அப்ப காலத்தை அவர் உண்டாக்கினபடினாலே உண்டாக்கப்பட்ட நாம சகலத்தையும் காலத்தை வைத்து நம்ம பார்க்கிறோம். அவரோ காலத்துக்கு அப்பாற்பட்டவராய், காலத்தை சிருஷ்டித்தவராய் அவர் காணப்படுகிறார் என்பதை நீங்க என்ன பண்ணணும், சரியாக புரிந்து கொண்டால்தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். அடுத்தது, காலம் அவரிடத்துல மாற்றத்தை உண்டாக்க முடியாது. அவர் வேண்டுமானா என்ன பண்ணலாம், நேரத்தை மாற்றலாம், காலத்தை அவர் மாற்றலாம்ல. காலம் என்பது அவரிடத்திலே மாற்றத்தை உண்டாக்க முடியாது. இது நீங்க புரிந்து கொள்ளணும். அது பழைய ஏற்பாடா இருக்கட்டும். பழைய ஏற்பாடு அப்படின்னு சொன்னா என்ன சொல்றோம்னா, பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகத்தை சொல்றேன், அந்த கவனத்தை குறித்து நான் பேசல. பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகமா இருந்தாலும் புதிய ஏற்பாட்டின் புத்தகமா இருந்தாலும் இதுக்கு எத்தனை வருஷங்கள் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் மாறிட்டார் நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு துருபதேசமாய் அது காணப்படுது. சரியா? நமக்கு தெரிந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்பாக அந்த ஒரு காலம் நிறைவேறின போது, அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் இங்க இந்த பூமிக்கு, அவர் உண்டாக்கின இந்த பூமிக்குள்ளாக அவர் என்ன பண்ணார், அவர் வந்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறதே ஒழிய அவர் ஒவ்வொரு காலத்திலையும் அவர் மாறினார் அப்படின்னு சொல்லப்படுகிறதான உபதேசம் மிகவும் மோசமான உபதேசம். ஏன்? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பிதாவாய் காணப்பட்டார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் குமாரனாய் கொஞ்ச நாள் இருந்தார், பரிசுத்த ஆவியா இருக்கிறார். வருகிற நாட்களில் மனுஷகுமாரனாய் திரும்ப அவர் என்ன பண்றாரு, ஆட்டுக்குட்டியா வந்து சிங்கம் போல இறங்க போறாரு. இப்படி எல்லாம் நம்ம சொல்லி கொண்டு இருப்பது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜனங்களை சத்தியத்தை திசை திருப்புகிறதான ஒரு காரியம். அப்ப காலம் அவரை மாற்ற முடியாது. ஆனால் அவர் என்ன பண்ண முடியும், காலத்தை வேணா மாற்றி காண்பிக்க முடியும். ஞாபகம் இருக்கா, யோசுவா வந்து பாத்தீங்கன்னா அவரிடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். அவன் ஜெபித்து விட்டு பாத்தீங்கன்னா சூரியனை பார்த்து என்ன பண்ணா பேசினா, என்ன பேசினா, சூரியன் மறையக்கூடாது, சூரியன் மறையக்கூடாதுன்னு சொல்லி அவன் பேசினோட என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க, பூமி சுத்தாம அப்படியே நின்று இருக்கும். பூமி சுத்தாம நின்றுச்சு அப்படின்னு சொன்னா காலம் கொஞ்ச நேரம் நிக்குது அப்படி என்று சொல்லி அர்த்தம். அதே மாதிரி எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு காரியத்தை நீங்க பார்ப்பீங்க. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். அதாவது பாகை அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்ன, கிளாக்னுடைய அந்த செக்மெண்ட்ஸ் என்ன, சூரிய பாகைன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த காலத்துல கிளாக் உண்டு பண்ணும்போது எப்படி நம்ம உண்டு பண்ணாங்க, அதாவது இந்த நிழலுடைய கணக்கை வைத்து இந்த மணி நேரம் என்று சொல்லி கணக்கிடப்படும். அந்த இடத்துல நீங்க போய் வாசிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அந்த சூரிய பாகை 10 பாகை பின்னிட்டு திரும்ப என்ன பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க, ஆண்டவர் திரும்பவும் ஸ்டாப் பண்ணாரு, கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல ரிவர்ஸ்ல சுத்த வைக்கிறார். இந்த பூமி இப்படி சுத்துற பூமி ஆண்டவர் என்ன பண்ணாரு, பின்னாடி சுத்தி காண்பிக்க. அப்படின்னா என்ன அர்த்தம், காலத்தை மாற்றி காண்பிக்கிறார். அப்ப இந்த காலத்தை உண்டாக்கினவர் தான் என்ன பண்ண முடியும், காலத்தை மாற்றி காண்பிக்க முடியும். திரும்பவும் புரிந்து கொள்ளுங்க, இந்த தேவன் என சொல்லப்படுகிறவர் இந்த காலத்தினால் மாறுகிறவர் அல்ல. 1000 வருஷம் ஆயிடுச்சு, 2000 வருஷம் ஆயிடுச்சு, இல்ல 1 மில்லியன் வருஷம் ஆயிடுச்சுன்னா இவர் மாறிட மாட்டாரு. இந்த காலம் மாறிக்கொண்டே இருக்கும், அவர் அப்படியே இருப்பார். ஹல்லேலூயா.